வாடனம்மா, உங்களை நம்பிதான் எங்க 2 பொண்ணுங்களையும் நாங்க அனுப்புறோம். பத்திரமா பாத்துக்கங்க. இது வரைக்கும் ஒரு வார்டனா தான் நான் ஆனந்தி கூட இருந்தேன், அம்மாவா இல்ல. இனிமே உங்க ஸ்தானத்துல இருந்து ஒரு தாயா இருந்த ஆனந்திய பாத்துப்பேன். நீங்க கவலையப்படாதீங்க, தைரியமா இருங்க. நான் நல்லா பாத்துக்கிறேன். எனக்கும் பெரிய வித்தியாசமே இல்லைன்னு இந்த ஊர் நினைக்குது. ஆனா உனக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னைய சீரழிச்சவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சும் என்னால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா என் குடும்பமே என்னை நம்பல. நட்டாத்துல விட்டுடுச்சு. ஆனா உன் குடும்பம் உன் பின்னாடியே நிக்குது. அதுவும் அன்பண்ணே மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உன் கூட துணையா நிக்கிறாரு. அந்த அண்ணனை நம்பி நீ போ, அவரு உன்னை பாத்துப்பாரு. எனக்கு எப்படி அன்பண்ணனை தெரியும்னு பாக்குறியா? அன்னைக்கு பசியில உன் வீட்டு வாசல்ல வந்து நின்னப்போ என்னைய விரட்டி அடிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் என்னைய தேடி வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்து இந்த சட்டையும் கொடுத்தாரு. அப்ப என்ன சொன்னாருன்னு தெரியுமா? தான் நேசிச்ச பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கலங்கம் நடக்கும்போது கூட இருந்து அவளுக்கு வாழ்க்கை கொடுத்து ஏத்துக்கிறது தான் காதலிக்கிறவங்களோட உண்மையான தர்மம், நியாயம். அப்பதான் அவன் உண்மையான ஆம்பளை. இப்படி ஓடி ஒளியறவன் இல்ல. உனக்கு எப்ப என்ன உதவினாலும் நான் இருக்கேன். நீ சாப்பாட்டுக்காக ஊருக்குள்ள வர வேண்டாம். நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரேன். யாருன்னே தெரியாத என் மனச புரிஞ்சுக்கிட்டு என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. உயிருக்கு உயிரா நேசிச்ச உன்னை எம்புட்டு தூரம் புரிஞ்சு வச்சிருப்பாரு. ஆம்பளைங்கனாலே அருவருப்பா நினைச்ச என்ன எல்லா ஆம்பளைங்களும் தப்பானவங்க இல்லைன்னு புரிய வச்ச உத்தமரு அன்பண்ணே. அவரால மட்டும்தான் உன் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியும். அன்பண்ண நிழலா உனக்கு துணையா இருப்பாரு. தைரியமா போ. ஆனந்தி, கண்ணில் வர தேசம் நானும் போற ஈரம் என்னை
என்னம்மா சொல்ற? ஆனந்திக்கு இப்படி ஒரு நிலைமையா? என்னால நம்பவே முடியலம்மா. அவளே வாயை திறந்து தான் கர்ப்பம்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்பாம வேற என்னென்ன பண்ண சொல்றீங்க? தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்ற மாதிரி என் புள்ள வாழ்க்கை தப்பிச்சுதேன்னு வர்ற வழியெல்லாம் அன்பு அப்பாவுக்கும் நம்ம குலதெய்வத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே தான் நான் வீடு வந்து சேர்ந்தேன். ஒரு பெரிய கண்டத்துல இருந்து என் புள்ள வாழ்க்கை தப்பிச்சு கரை ஏறி வந்திருக்குன்னு. இதுக்கு மேலேயே எதையும் தாமதப்படுத்த வேண்டாம். ஆக வேண்டிய வேலைய சட்டுப்புட்டுன்னு பாத்திர வேண்டியதுதான். எதை பத்திமா சொல்ற? அன்பு துளசி நிச்சயதார்த்தத்தை பத்தி தான் சொல்றேன். அன்னைக்கு தேதி குறிக்க வந்தவரை நாளைக்கு நான் வர சொல்றேன். வர முகூர்த்தத்திலேயே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன பவானி, உனக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தான் அண்ணி. மா என்னமா பேசுற? எரியிற வீட்டுல எடுத்த வரைக்கும் லாபங்கிற மாதிரி ஏமா இப்படி கேவலமா நடந்துக்கிற? அண்ணா, அம்மா கிட்ட பார்த்து பேசு. ஏய் யாழி, நீ ஏதாவது பேசுன? டேய், ஏன்டா இப்ப கத்திட்டு இருக்க? என்ன இப்ப கேவலமா நடந்துக்கிட்டாங்க? நீ அப்படிதாம்மா நடந்துக்கிற. எதிர்க்கு கூட துரோகம் நடக்கூடாதுன்னு நினைக்கிறவை ஆனந்தி. அவ வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கஷ்டமோ கவலையோ இல்ல உனக்கு? அந்த கையோட எனக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்க? டேய், ஆனந்தி வாழ்க்கை பாழா போனதுக்காக நானும் வருத்தப்படுறேன். சந்தோஷம்லாம் படல. ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கலனாலும் அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நேத்து வரைக்கும் நான் நினைச்சேன். இப்பவும் அப்படிதான் நினைக்கிறேன். அவ கெட்டு போய் நின்னா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அது அவ தலையெழுத்து. அதுக்காக ஏன் புள்ள வாழ்க்கை வீணா போகட்டும்னு நான் அப்படியே விட்டுட முடியாது.